வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் லாஸ்ட் மந்த் ஜூன் மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் மாத பட்ஜெட்டில் இருந்து நான் எப்படி 2800 மிச்சம் செய்தேன், அந்த 2800 எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக மிச்சம் பண்ணியிருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த விதமான காம்ப்ரமைஸுமே நான் பண்ணலை. ஸோ அது எப்படி, ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பார்த்துட்டு முக்கியமாக ஒரு 4 டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன். அந்த 4 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். பணம் எப்படி மிச்சம் பண்ணேன் அப்படின்னா எந்தெந்த கேட்டகரியில் பண்ணேன் அப்படிங்கிறதும் அதுக்கு நான் ஃபாலோ பண்ண டிப்ஸையும் சொல்லணும் இல்லையா. ஸோ அப்படி தான் இந்த வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பைக் அப்டேட் பற்றி கேட்டிருந்தீங்க. இன்னுமே பைக் கிடைக்கல. கிடச்சோன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஜூன் 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஒதுக்கியிருந்தேன். ஆனால் ஆக்சுவல் அமௌண்ட் வந்து நான் 3000 தான் செலவு பண்ணேன். 500 இந்த தடவை நான் கிராசரியில் மிச்சம் பண்ணேன். என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாலுக்கு வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வைக்கிறதுனால 1320 போயிடுது. அதில் எதுவும் மிச்சம் பண்ண முடியல. காய்கறி பார்த்தீங்கன்னா 800 தான் நான் காய்கறி வாங்கியிருக்கேன். ஒரு 200 வந்து நான் மிச்சம் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபுட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வீடியோட எண்டில் தரேன். நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜுக்கு 1300 எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து 900 தான் செலவு பண்ணேன். அதில் ஒரு 400 மிச்சம் பண்ணேன். ஏன் 900 மிச்சம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் புக் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ கேஸ்க்கு வந்து ஒரு 900 போக அதில் ஒரு 100 மிச்சமாச்சு ஆட்டோமேட்டிக்காக. இந்த 5 செலவுலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து மற்ற கேட்டகரி வந்து இப்போ அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாங்க அதையும் பார்த்துடலாம். 6வதாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து 1500, பட் 800 தான் வந்து நான் செலவு பண்ணேன். உங்களுக்கே தெரியும், என்னோடய பைக் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பழைய ஸ்கூட்டி வந்து இப்போ என்னோடய நேட்டிவில் வச்சுருக்கேன். அது வந்து காலேஜ் போகிறதுக்காக நான் வச்சுருந்தேன். பட் வேறு வழி இல்லை, நான் அதை எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பழைய ஸ்கூட்டி. ஸோ அதுக்கு மட்டும் நான் வந்து இப்போ பெட்ரோல் போட்டேன். அதனால் எனக்கு 800 தான் ஆச்சு. அங்கே நான் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கேருந்து காலேஜுக்கு அவுட் பஸ்ஸில் தான் போயிட்டு வரேன். வேறு வழி இல்லை. ஸோ அதனால் எனக்கு 800 பெட்ரோலுக்கு ஆச்சு. ஸோ அந்த தொலைஞ்சு போன பைக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 1500 கிட்ட நெருங்கி வந்திருக்கும். ஸோ இதில் ஒரு 700 மிச்சமாச்சு. அடுத்து மெடிசின் அப்படியே 500 செலவாயிடுச்சு. கேபிள் அப்படியே 330 வந்து போட்டாச்சு. இபி பில் வந்து பார்த்திங்கன்னா 2000 லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். 1000 எடுத்து வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டு 2000 1100 பில் வந்துச்சு. நான் ரவுண்டாக 1200 போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து 800 வந்து எனக்கு மிச்சமாச்சு. ஸோ இபி பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கம்மி பண்ணலாம். அதுக்கு நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதில் வந்து எனக்கு தூக்கி விட்டதே இபி பில் தான். ஸோ 500 மிச்சம் பண்ணேன். ஸ்நாக்ஸு அப்படியே போயிடுச்சு, அவ்வளோ காசும் போயிடுச்சு. அதர்ஸ் வந்து ஒரு 450 செலவு பண்ணேன். அதில் ஒரு 100 மிச்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2800 மிச்சம் பண்ண காசு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, இப்போ எப்படி இந்த 2500 அப்போ ஒவ்வொரு செலவையும் நான் சொல்லிட்டேன் எவ்வளோ மிச்சம் பண்ணேன் அப்படிங்கிறத. அதுக்கு நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை நான் வந்து உங்ககிட்ட இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிலே பண்ணாமல் நம்ம டிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இந்த தடவை 800 தான் செலவாச்சுன்னு சொன்னேன் 4 வாரத்துக்கு. நான் மோஸ்ட்லி கீரைகளுக்கு நிறைய கீரை சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சீசனல் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த சீசனுக்கு இந்த ஜூனில் எதெல்லாம் கேரட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி அவரைக்காய் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, வெண்டைக்காய் சீப்பாக இருந்துச்சு, புடலங்காய் சீப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த சீசனல் வெஜிடபிள்ஸு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்ததுனால எனக்கு அதிகமாக பணம் மிச்சமாச்சு. மோஸ்ட்லி கீரை வாரத்தில் 2 நாள் 3 நாள் சில சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் செஞ்சுக்கிட்டோம். ஸோ இது கீரை நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டதுனால உண்மைக்கு ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறோம். எனக்கு நல்லாவே கொலஸ்ட்ரால் லெவல்லாம் குறைஞ்சிருக்கு. உண்மைக்கு பை காட்ஸ் கிரேஸ் வந்து நான் கொலஸ்ட்ரால் லெவலாம் எனக்கு கம்மியாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா கீரை அதிகமாக சேர்த்துக்கிட்டது. மேரக்காய் இருந்துச்சுன்னா பசங்க கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் கீரை கடையில் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணதுனால எனக்கு பணமும் மிச்சமாச்சு, ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறோம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானில் வந்து பார்த்திங்கன்னா
எப்போதுமே ஒரு லிஸ்ட் நான் போய் வாங்கிட்டு வருவேன். எப்போதுமே சொல்லுவீங்க 2800, 3000 தான் பில். அதுக்கப்புறம் மிச்சம் ரூ. 500 வச்சிருக்கேன். தேவைப்படுறத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவையில்லாதத நம்ம ஏதாவது வாங்குற மாரி இருக்கும். இந்த தடவ நான் என்ன பண்ணிட்டேன்னா, 2800 சொச்ச பில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மொத்தமா நான் ஷாப்பிங் வீடியோ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சில மளிகை சாமான் தேவைப்பட்டதுனால ஒரு ரூ. 200 எனக்கோ வாங்கினேன், அவ்வளோதான். மிச்சம் ரூ. 500 இருந்துச்சு. இப்போ சொல்லிட்டேன், தேவையான எல்லா மளிகை சாமானும் வாங்கியாச்சு. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது. ஸோ நம்ம வாங்கின மளிகை சாமானை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே 1 மாதத்துக்கு வரும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வாங்கி குவிக்க வேணாம். அதே மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். புதுசாக ஒன்றை வாங்கி புதுசாக ஒரு மெனு பிளான் போட வேணாம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா தான் செலவாகும். ஸோ அதனால் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ரூ. 500 அதில் மிச்சம் பண்ண முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான்வெஜ்ஜில் அதிகமாக மிச்சமானது காரணம் இந்த மாதம் 2 டைம்ஸ் மீன் வாங்கிட்டோம். அப்புறம் சிக்கன் வாங்கினோம். மட்டன் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் செலவாயிருக்கும். ஸோ மட்டன் வந்து பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சிக்கன் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. நம்ம அதிகமாக சிக்கனும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஃபிஷ் இந்த தடவை 2 தடவை சேர்த்துக்கிட்டேன். ஸோ ட்ரிச்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் வாங்கக்கூடிய நெய் மீன் இதெல்லாமே நல்லா சீப்பாக இருந்துச்சு. வாவல் மீன்லாம் கொஞ்சம் விலை கம்மி தான். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு 4 பேர் நாங்கள் சாப்பிட்ற அளவு வாங்குறதுனால 2 டேஸ்க்கு வச்சுருவோம் மீன், ஃபிஷ் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் அதில் எனக்கு பெருசாக செலவு வரல. அதே மாதிரி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரம் செஞ்சோம், 2 வாரம் மீன் செஞ்சோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் கொஞ்சம் அதிகமாகவே பணம் மிச்சமாச்சு. மட்டன் வந்து பசங்களுக்கு நாங்கள் சேர்க்கலாம், பட் ஆனால் விரும்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம வாங்கினாலும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு பெருசாக பர்சனலாக மட்டன் பிடிக்காது. ஒய்ஃப்மே வந்து ஃபிஷ்ஷு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபிஷ்ஷு எங்கள் ஏரியாவில் ஓரளவுக்கு சீப்பாக இருக்கிறதுனால நான்வெஜ்ஜில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எங்களால் மிச்சம் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 4வது விஷயம் இபி பில். இபி பில்லை வந்து நான் குறைக்கிறதுக்கு நான் ஒரு 13 டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது என்னன்ட்டு ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இபி பில்லை குறைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருக்கக்கூடிய 13 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணேன். எஸ்பெஷலி ஏசியை எப்படி கம்மி பண்ணுறது, ஏசியும் யூஸ் பண்ணணும், பட் இபி பில்லும் எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, குட்டி பசங்க இருக்க வீட்டில் ஃபேனு, லைட் அங்கங்கே போட்டுட்டு வந்துடுவாங்க. அதனாலே முக்கியமாக கரண்ட் பில் அதிகமாகும். அதை நல்லா இந்த தடவை கூப்பிட்டு பசங்கக்கிட்டே சொன்னேன், இபி பில் கம்மி கூட வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த விஷயமும் வாங்கி தர மாட்டேன்னு அவங்கள மிரட்டி அவங்களுக்கு இப்போ ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரு ரூம் யூஸ் பண்ணிட்டு வரப்போ லைட்டு ஃபேன் ஆஃப் பண்ணணும், ஒரு லைட்டு போட்டு உட்காரணும், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இது இல்லாமல் இபி பில்லை குறைக்கிறது எப்படி, பெட்ரோல் செலவை எப்படி கம்மி பண்ணலாம், ஸ்நாக்ஸ் செலவை எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லை எப்படி கம்மி பண்ணுறது, இந்த ஆயில் யூசேஜ் எப்படி குறைச்சி அதிகமாக பணம் சேர்க்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு எப்படி தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதை குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செலவுகளுக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோவையும் ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். பார்த்துட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.